மானசலோகா. வணக்கம், நமச்சிவாய. புத்தாண்டு பிறந்துருச்சு. நல்ல ஒரு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டம் இத்தோடு முடியாமல் இது தொடரணும். எப்படி தொடர்றது? ஏதேனும் ஒரு காரணத்தை தேடி கொண்டாடுவோமே. பிறந்த நாளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு திருமண நாளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு காரணம். நம்மளுக்கு ஒரு நல்ல நண்பன் இருக்கான். திடீர்னு அவனுக்கு ஃபோன் அடிச்சுட்டு, வாயேண்டா ஒரு டீ போய் குடிச்சிட்டு வரலாம். அங்கே போயிட்டு, ஓ மாதிரி எனக்கு ஒரு நண்பன் கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறடா, ரொம்ப நன்றி என்னோட நண்பனாக இருக்கிறதுக்கு சொல்லி பாருங்களேன். அந்த ஒரு மாதிரி வெக்கப்படுவாங்க. என்னடா இவ்வளோ பேசிகிட்டு இருக்க இந்த மாதிரி. ஆனால் அந்த முகத்தில் ஒரு மலர்ச்சி வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். அதை பார்த்து நமக்கும் ஒரு மகிழ்ச்சி வரும். இதுதான் நான் சொல்கிறது, கொண்டாடுறது. ஏதாவது ஒரு காரணம். இப்போ இன்றைக்கி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம். வீட்டில் ஒய்ஃப் இருக்கா. வா இன்றைக்கி நீ எதுவும் சமையல் பண்ணாத, நம்ம வெளியே டின்னருக்கு போகலாம். என்னப்பா திடீர்னு டின்னருன்ற? வா சொல்கிறேன். சர்ப்ரைஸாக கிளம்பி போயிட்டு, இன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு நல்லா இருந்துச்சு, வேலையெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்துச்சு, நல்லதாக நடந்துச்சு. அதை உன்னோட கொண்டாடணும்னு விருப்பப்பட்டேன், அதனால தான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு வந்தேன் டின்னருக்கு சொல்லும்போது, அந்த மனைவியோட முகத்தை பாருங்களேன். அதில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கா, அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அனுபவிக்கும் போது தான் தெரியும், செஞ்சு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி எப்பயாவது நம்மளோட நட்புறவுகளோட ஒன்று கூடி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலாம். இதில் நம்ம நல்ல ஒரு விஷயம் பண்ணலாம். எல்லாருமே ஏதாவது கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம். ஒருத்தவங்க போண்டா எடுத்துகிட்டு வரலாம், ஒருத்தவங்க இட்லி எடுத்துகிட்டு வரலாம், ஒருத்தவங்க கேக் எடுத்துகிட்டு வரலாம். எல்லாருமே கும்பலாக வச்சு சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நம்ம ஒருத்தருக்கு நம்ம இருக்கிறோண்டா, இது ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னும் யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி சொன்னாலே அந்த மொத்த கும்பலுக்கும் ஒரு மகிழ்ச்சி பொங்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக இருக்காது. கண்டிப்பாக கஷ்டங்கள், வருத்தங்கள், வேதனைகள் இது எல்லாமே வரதான் செய்யும். அது இல்லைன்னா அது வாழ்க்கையே இல்லை. ஆனால் நீ என்ன சொல்கிறேன்னா, அது மேலே கவனத்தை செலுத்தி அதுக்கு நேரம் செலவழிக்க வேண்டாம். அது என்னான்னு பார்த்துட்டு அது என்னத்தை செஞ்சால் அது மாறும்னு மட்டும் கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு அதை விட்டு விலகிடணும். அதுக்கு நேரம் செலவழிக்கக்கூடாது. இது நம்ம ஒரு முடிவாக எடுத்துக்கணும். என்ன முடிவாக எடுத்துக்கணும்? என் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன். அதனால் அந்த மகிழ்ச்சியை கெடுக்கிற எதுக்கும் நான் இனி நேரத்தை கொடுக்க மாட்டேன். இது நம்ம முடிவு செஞ்சாலே போதும். தானாக பாருங்கள், இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம், ஆனால் அப்படியே ஒதுக்க தொடங்கிடுவோம். அது ஒரு பேச்சாக இருக்கலாம், ஒரு தேவையில்லாத ஒரு உறவாக இருக்கலாம், ஒரு சிந்தனையாக இருக்கலாம், சம்பவமாக இருக்கலாம். அது தானாக நம்மளை விட்டு விலக தொடங்கிடும். நம்மளும் அதை விலக்கி விட்டுருவோம். அப்படி இருக்கும்போது படிப்படியாக நம்மளோட வாழ்க்கை சீரமையும், சிறப்பாகவும் மாறும். எப்படின்னா, நம்ம எடுத்த அந்த முடிவு, நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன். அப்போது நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே அதை நோக்கியே போய்கிட்டே இருக்கும். நம்மளோட செயல் அது சார்ந்தே இருக்கும். செஞ்சு பாருங்கள், தொடர்ந்து கொண்டாடுவோம். வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டமாக மாறிவிடும். நன்றி. நமச்சிவாய.